எமோஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம லைஃப்பில் எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறேன்னு வைங்களேன், 99% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் பார்க்குற கிரேட் அத்லீட்டும் சரி, ஆக்டர்ஸும் சரி, பெரிய பெரிய ஆட்களும் சரி, அவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. என்ன ஸ்கில்னா கண்ட்ரோலிங் தேர் எமோஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா எமோஷன் இஸ் அன் எனர்ஜி இன் மோஷன். நிக்கோலா டெஸ்லாவோ இல்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ எஸ்ஆர்ஹெச்சோ எஃப்ஆர்ஹெச்சோ, ஸோ தே செட் அ லைன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி cannot be destroyed nor created but can only be transferred. ஸோ அதேமாரி அந்த எமோஷன்ற எனர்ஜியை உங்களால் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியுமே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அப்படியே அடைக்கலாம் வைக்கலாம் முடியாது. இட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பை லெட்டிங் கோ. ஸோ we are going to see how to let go of our emotion. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்கேல். ஸோ இதை வந்து நீங்கள் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம், லெவல் ஆஃப் எமோஷனல் ஸ்டேட்னு சொல்லலாம், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, ஹாப்பினஸ் லெவல், எது வேணால் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சார்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வைங்களேன், எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப், டெய்லி லைஃப் வில் பி ஸோ ஈஸி. ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த அதிகபட்சம் இந்த ஸ்பிரிச்சுவலு, இந்த கடவுள், ஆவு எல்லாமே இந்த ஒரு பேசிஸ், இந்த ஒரு சார்ட் பேசிஸ்லேருந்து தான் வருது. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இருக்கிறதுலே மட்டமான எமோஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேம். அதுவே டாப்பில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட். ஸோ என்லைட்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை யாராலையும் ஈஸியாக அடைஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேட்டில் இருந்தவங்களாம் யார் பார்த்தீங்கன்னா புத்தா, ஜீசஸ், சிவா, அண்ட் தென் முகமது. ஸோ அவங்க பேர் ஒரு பெரிய பெரிய காட், அந்தமாரி தான் அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டை அடைஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற எமோஷன் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, விச் இஸ் ப்ரைட், டிசையர், ஃபியர், ஆங்கர், அண்ட் தென் அப்பத்தி, கில்ட், ஷேம். 99% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. லைஃப்பில் ஹாப்பினஸும் இல்லாமல், வேலையும் கிடைக்காம, எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு எமோஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற இந்த எமோஷன் ஸ்டேட்டை தாண்டி மேலே போகிறது. அதாவது இந்த ப்ரைடுக்கு மேலே இருக்கிற எமோஷன் ஸ்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான எமோஷன் ஸ்டேட். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போய் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஈகோ நான் எதை சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனித பான்போ, அவன் ஈகோ பிடிச்சவன், அதை நான் சொல்ல வரல. ஈகோனா இட்ஸ் யுவர் அனிமல் பிரெயின். ஸோ இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வை பண்ணணும். 98% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோவை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃபே வாழ்கிறாங்க. ஏன்னா ஈகோவோட மெயின் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் சர்வை பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ அந்த ஈகோ சர்வை பண்ணுறதுக்காக அது என்னென்ன எமோஷனல் ஸ்டேட் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த லோவர் லெவல் ஆஃப் எமோஷனல் ஸ்டேட், அந்த ப்ரைடில் இருந்து ஷேம் வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாக் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதோட ஒரே நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும், சர்வை பண்ணணும் அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அப்புறம் செத்துடணும். இதுதான். ஸோ அப்படியே நம்ம 98% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ லிவிங் தி சேம் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஏன்னா தே ஆர் ஒன்லி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் தேர் ஈகோ. ஸோ இந்த ஈகோ ஸ்டேட்டில் உங்கள் லைஃப் நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஜஸ்ட்டு சர்வை பண்ணுறது, ப்ளஷர் அனுபவிக்கிறது, ஃபுட்டு அண்ட் ரீப்ரொடியூஸ், இது 4 மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குமே. ஸோ இதுவே நீங்கள் சயின்டிஃபிக் லெவலில் இந்த பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேர் இஸ் சம்திங் கால் அமிக்டிலா இன் யுவர் பிரெயின். ஸோ அதை வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணணும், விச் இஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ இப்போ நம்மளோட ஒரே ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈகோவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு வரணும். தட்ஸ் அவர் ஒன்லி கோல். அது வந்துட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 98% ஆஃப் த ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு எமோஷனல் ஸ்டேட்டும் என்னென்ன மீன் பண்ணுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துலாம். ஸோ அதில் நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேம். ஸோ இந்த ஒரு ஷேம் எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே அசிங்கமாக இருக்கும், அவங்களே சுத்தமாக பிடிக்காது. இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டடாகவும், ரொம்பவே ஷையாகவும், ரொம்பவே லோ செல்ஃப் எஸ்டீமாகவும், ஒரு செல்ஃப் பிளேமையும், அதாவது ஒரு உருளைக்கிழங்கு தனியாக விட்டு அது மட்டும் இப்படி அழிவு போகும். ஸோ அந்தமாரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் இந்த ஷேம் ஸ்டேட்டில் இருக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எமோஷனல் ஸ்டேட். இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் ஒரு எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 தான். அந்த அடுத்தது இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்ட்டு. இதோட எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 30 தான். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எமோஷனல் ஸ்டேட். ஏன்னா இந்த எமோஷனல் ஸ்டேட் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா
பாஸ்டில் நடந்த ஒரு தப்பை நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அவங்க மேலே கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுமாரி கில்ட்டாக ஃபீல் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களே செல்ஃப் பனிஷ் பண்ணிப்பாங்க. பான் பார்க்கறது, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது. ஸோ இந்தமாரி சில ஹேபிட்ஸ்லாம் பண்ணி அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கினே இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் தெம் செல்ஃப். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பாலில் உங்கள் டீம்லேயே நீங்களே சேம் சைட் கோல் போடுற மாதிரி, உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கினே வர மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எமோஷனல் ஸ்டேட். இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் நானும் இருந்துக்கிறேன். ஐ திங்க் வீடியோ பார்க்க நிறைய பேரும் அந்த ஸ்டேட்லாம் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தி, விச் இஸ் ஹோப்லெஸ்னஸ் ஆர் ஹேட்ரட். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தே லாஸ்ட் மீனிங் டு த லைஃப். இப்போ ரோட்டில் இருக்கிற பெக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெக்கர்ஸ் அதான் பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவங்ககிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க லைஃப்பில் திரும்பி வாழவே மாட்டாங்க, நார்மல் லைஃப் வர மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே லாஸ்ட் மீனிங் டு த லைஃப். இனிமேட்டு வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? நிறைய பேர் எதுவுமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, இதுமாரி நான் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, இதுமாரி நான் வாழ்றதுக்கு என்ன இருக்குது. ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு மீனிங் வச்ச, ஒரு வேல்யூ வச்ச ஒரு விஷயம் இழந்த உடனே அந்த லைஃப்பில் வாழ்றதுக்கான இஷ்டமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஹோப்லெஸ்ஸான ஸ்டேட். அந்த நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபியர். ஸோ இந்த ஃபியரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஃபியரில் தான் பார்ப்பாங்க. கேமரா முன்னாடி பேசினா ஃபியர், அது ஃபியர், இது ஃபியர், நியூஸில் அது ஃபியர், அது ஃபியர், நிறைய ஃபியர் இருக்குது. நான் சொன்ன டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் என்னென்ன ஃபியர் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபியர். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசையர். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிசைர் ஒரு விஷயத்தில் ஆசை வர்றது தப்பு இல்லை. பட் இந்த ஸ்டேட்டில் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா தே கிரேவ் த டிசையர். அந்த டிசைர் இல்லைன்னா நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இது இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், அது இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இது இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு they always find their happiness from outside of themselves. Again இந்த ஸ்டேட்டில் இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட் தான் கம்பேர் டு த ஓல்டு ஸ்டேட். பட் இட்ஸ் ஸ்டில் அ நெகட்டிவ் ஸ்டேட். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டேட்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஒஸ்ட் பொசிஷன்லேருந்து வாழ்கிறீங்க. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 99% ஆஃப் த க்ரைம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் தான் நடக்குது. அதேமாரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதேமாரி அன்ஹாப்பினஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களே. ஏன்னா இந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈகோக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ இப்போது இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்து நம்ம மேலே ஆகணும். ஸோ அதுக்கு மேலே வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரேஜ், விச் இட் ஹேஸ் அ எனர்ஜி ஆஃப் 200. ஸோ நானும் ஒன்ஸ் அப்பான டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஸ்டேட்டில் தான் இருந்தேன். அப்போ நான் படாத பாடுபட்டேன். ஸோ இப்போது ஐ மூவ் அப் டு த ஹையர் லெவல். ஸோ அந்த ஹையர் லெவலுக்கு அச்சீவ் பண்ணுறது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரேஜ். ஸோ இந்த கரேஜுக்கு ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது. பட் இருந்தாலும் இதுவுமே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்காது, அப்படியே தான் இருக்கும். பட் இருந்தாலும் யூ ஸ்டில் ட்ரை. இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, இது செஞ்சுக்கலாம்டா, வந்துடலாம்டா, போயிடலாம்டா அப்படின்ற ஒரு கரேஜ் இருக்குது பார்த்தீங்களா. லைஃப் எவ்வளோ தான் உங்களை பேக்வேர்டு தான் புஷ் பண்ணாலும் பார்த்துலாம்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா. யூ ஆர் இந்த ஸ்டேட் ஆஃப் கரேஜ். ஸோ இந்த கரேஜ் இந்த ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த ஹையர் லெவல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒரு எமோஷனல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு அக்செப்டன்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் இருக்கிறேன். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே அக்செப்ட் எவ்ரி திங். அதாவது ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு விஷயத்துக்கு எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்காம ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் த லைஃப், இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது, குட், இட்ஸ் லைக் அ சில் காய், தோனி மாரி நடந்துக்கிறது. அக்செப்டன்ஸ். இப்போ அவங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாலும் ஓகே இட்ஸ் நார்மல், நான் ஃபெயில் ஆகிறது நார்மல், ஹியூமன் மேக் மிஸ்டேக்ஸ், நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணிப்பேன். இதில் இந்த எமோஷனல் ஸ்டேட் அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான எமோஷனல் ஸ்டேட். லைக் யூ கேன் ஃபீல் த லைட் ஹார்ட்டட். ஸோ ஒன்ஸ் இந்த எமோஷனல் ஸ்டேட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஷர் கிடைக்கும். ஏன்னா இப்போ என்னோட ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரும்போது ரொம்பவே இந்த ஷேம் அண்ட் கில்ட் அந்த ஆங்கர் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. என்னோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஐ புல் தெம் அண்ட் கெட் தெம் இன் டு த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ். ஒன்ஸ் என் ப்ரோக்ராம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எவ்ரி பீப்புள் ஒன்ஸ் they get into the acceptance stage or in the state of love. So இது acceptance stage. இந்த acceptanceல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் யூ ஹேவ் அ மோர் பவர் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் லவ். ஆன் another love. So love is affectionate, generous, gratitude, forgiveness, humility and everything.
ஸோ இந்த சினிமாவில் காட்ட ஒரு கேவலமான லவ் கிடையாது நான் சொல்ல லவ். நான் கார்த்திகை வந்து நான் 1 வருஷம் லவ் பண்ணேன், ஆனால் இப்போல்லாம் அவன் மேலே இருந்த லவ்வே எனக்கு சுத்தமாக குறைஞ்சிச்சு. நீ முதல்ல கார்த்திகை நீ முழுசாக லவ் பண்ணவே இல்லை. ஏன்னா லவ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் டு லவ் த பர்சன் வித் ஆல் தேர் இன்செக்யூரிட்டிஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா லவ், விச் இஸ் கால்ட் அன்கண்டிஷனல் லவ். ஸோ ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு லவ் த இன்செக்யூரிட்டிஸ் ஆஃப் தெம், நாட் ஓன்லி த குட் சைட் ஆஃப் தெம். ஏன்னா லவ் ஹீல்ஸ் எவ்ரி திங். இப்போ நீங்கள் பெட்லேயே நோயாலே படுத்து கிடக்கலாம், பட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்ஸை வந்து ரொம்பவே லவ்வாக, ஐ திங்க் லவ் நான் சொல்ல வரல, அந்த ஒரு அன்பு உங்கள்கிட்ட காமிச்சான்னு வைங்களேன், யூ ஆட்டோமேட்டிக்கலி கேன் பி ஹீல்டு. அதேமாதிரி நீங்கள் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தான்னு வைங்களேன், அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாமல் போயிடும். யூ கேன் ஃபீல் தட். நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. லவ் மீன்ஸ் இட்ஸ் அன் அன்கண்டிஷனல். இப்போவே இந்த வீடியோ பார்க்க நான் யாருக்கிட்ட கேட்டேன்னு வைங்களேன், உனக்கு யாரை பிடிக்கும் நான் கேட்டேன்னு வைங்களேன், நீங்கள் சொல்கிற ஒரே பதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும் சொல்லுவோம். ஏன் எல்லாருக்கும் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அம்மா ஷோஸ் அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, கொட்டியாக இருந்தாலும் சரி, நட்டியாக இருந்தாலும் சரி, சுருட்ட முடியாக இருந்தாலும் சரி, பரதேசியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, புறம்போக்காக இருந்தாலும் சரி, யுவர் மாம் ஸ்டில் லவ்ஸ் யூ. தட்ஸ் கால் அன்கண்டிஷனல் லவ். ஸோ அந்த ஒரு லவ்வில் தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஈவன் இஃப் யூ ஹேவ் அ ஃபெயிலியர் இன் யுவர் பிஸ்னஸ், யூ ஷுட் ஹேவ் டு லவ் த ஃபெயிலியர். ஜிம்முக்கு போய் ஒரு பெயினாக எக்ஸசைஸ் செய்கிறீங்களா, அந்த பெயினை கூட நீங்கள் லவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் அகெயின் என்னால் சொல்ல முடியல வார்த்தைகளால். ஐ வாண்ட் யூ டு ஃபீல் தட். ஐ வாண்ட் யூ டு ஃபீல் தோஸ் எமோஷன். அதை நான் பண்ண வைக்கிறேன். ஸோ அதை எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் போக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் லவ். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் இருக்குது. ஜாய் இருக்குது, பீஸ் இருக்குது. ஸோ அந்த எமோஷன் ஸ்டேட்லாம் முதல்ல நானே போகல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டேட்டில் தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்டில் அச்சீவ் பண்ணுறதுலாம் ஐ ஸ்டில் நீட் டு ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஸ்டேட் வரைக்கும் தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் த மூவி ஆஃப் நண்பன். ஸோ நண்பன் படத்தை வச்சு இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நான் இது சொல்கிறது மூலிமா உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்னால் என்ன, லவ்னா என்ன, ஷேம்னா என்ன, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. நான் 2 வருஷம் கற்றுக்கின விஷயத்தை ஒரு வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பி ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பன் படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெங்கட் தான் அந்த மொத்த ஸ்டோரியுமே நரேட் பண்ணுவார். ஸோ அப்போ வெங்கட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் சொல்லுவார், 20 வருஷம் எங்கள் அம்மா அப்பா டீச்சர் சொல்லி தராத விஷயத்தை 4 வருஷத்தில் என்னோட ஃப்ரெண்டு பாரி சொல்லி தந்துட்டான், இன்னும் எங்களை மனுஷனாக மாற்றிட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். பாரிவேந்தன் பேரு மாதிரி வித்தியாசமானவன். 20 வருஷமா அப்பா அம்மா டீச்சர் சொல்லி கொடுக்காத 4 வருஷத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். நான் யாருன்னு எனக்கே அடையாளம் காட்டிட்டு போயிட்டான். ஸோ அந்த டைலாக் வந்து கடைசியில் வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். ஸோ அப்புறம் வெங்கட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி அவனே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் கிரீஃப், கில்ட் அண்ட் ஃபியர். ஏன்னா பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனை இன்ஜினியர் சொல்லிட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணுவார். பட் அவன் அந்த காலேஜுக்கு வரும்போதே தெரியும் அவன் ஒரு ஹோப்லெஸ்ஸான, அதாவது அந்த ஒரு அப்பத்தி ஸ்டேஜ்லையும் ஒரு கில்ட் ஸ்டேஜ்லையும் ஒரு ஃபியர் ஸ்டேஜ்லையும் தான் காலேஜ் உள்ளே நுழைவான். அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அப்பா சேர்த்து விட்டாங்களே அப்படின்ற ஒரு கில்ட் அண்ட் ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேஜ்லேயே உள்ளே வருவான். ஸோ அப்படி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஒரு நாயை பார்ப்பான், நாயை பார்த்தோன்னே ஒரு கேமரா எடுத்துகிட்டு அந்த நாயை ஃபோட்டோ எடுப்பான். ஸோ அப்போ அந்த சீனில் அவனோட ஃபேஸை பாருங்களேன், அவன் ஃபேஸே ரொம்பவே ஒரு கிளிட்டர் ஆகும், ரொம்ப லைட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஹீ லவ்ஸ் டு டேக் ஃபோட்டோஸ். மில்லிமீட்டர் ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது அவங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். அவனுக்கு ஃபோட்டோகிராஃபினா அவ்வளோ பிடிக்கும். பட் அந்த ஃபோட்டோகிராஃபி அவனால் கெரியராக மாற்ற முடியாது. பிகாஸ் லவ் அந்த எமோஷனல் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன அந்த ஒரு கில்ட்டு, ஃபியரு அண்ட் ஹோப்லெஸ் இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அமிக்கி அந்த லவ்வை அமிக்கி வச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் இருக்கார். ஸோ அப்படியே வெங்கட் கேரக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செந்தில் கேரக்டர் காமிப்பாங்க. செந்தில் கேரக்டர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஹீ இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஃபியர், பயத்திலேயே இருப்பா போல. இப்போதான் பார்த்தீங்கன்னா பஞ்சவன் பாரிவேந்தன் ஒருவர். இவர் வரும்போதே தெரியும், ஸ்டார்டிங் சீன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ வெரி சில் காய். ரூமில் அடைச்சி வச்சுட்டு அந்த சீனியரை வந்து நான் யூரின் அடிச்சிடும் அப்படி சொன்னதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் டென்ஷன் ஆக மாட்டார். ரிலாக்ஸ்டாக அவர் ஒரு மிஷினை செஞ்சுட்டு அந்த சீனியருக்கே ஆப்போச்சு. என்னம்மா வேலையாகிறேன் அப்புறம் வரேன். எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அது ரூமில் அடைச்சி நான் யூரின் அடிச்சு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக சில்காயாக
ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சி அந்த சீனியரே ஆப் அடிச்சிருவார். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் நிம்மதியாக தூங்கின்னு இருப்பார். விச் ஷோஸ் தட் ஹி வாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். எது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன், அந்த ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் ப்ளஸ் ஈஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் லவ். இன்ஜினியரிங் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை டேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் விஜய்க்கு இன்ஜினியரிங் எவ்வளோ பிடிக்கும்னு ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிருப்பார். அந்த கிளாஸ் ரூம்லையும் சரி, ஃபெயில்டான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு காமிக்கிறதும் சரி, டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். அடுத்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். ஸோ இந்த வைரஸ் கேரக்டர் என்ன ஸ்டேட்டில் இருக்கார் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன ஸ்டேட்டில் இருக்காரு? ஹீஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ப்ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க, சைக்கிள் ஒருத்தர் பக்கத்தில் ஓட்டின்னு வருவார், பட் அதை தாண்டி முன்னாடி ஓட்டின்னு வருவார். வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்துலையும் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. பிகாஸ் அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டி. ஃபஸ்ட்டு வந்துடணும். அது மட்டும் தான் அவர் எண்ணமே தவிர சப்ஜெக்டை லவ் பண்ணணும் எதுவுமே அவர் கிடையாது. இஸ் ஒன்லி இந்த மைண்ட் இஸ் டு பி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கேரக்டர் மாரி இன்னொரு கேரக்டர் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர். ஸோ சைலன்சரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதே எமோஷனல் ஸ்டேட் தான் ப்ரைட். அவனை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை லவ் பண்ணுறோமா அதெல்லாம் ஒரு மண்ணங்கன்னு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுவான். அதேமாரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க படிக்கக்கூடாதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்டும் பண்ணுவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான கதையே. வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீஃப் கில்ட் ஃபியரில் இருக்கார். அண்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா செந்தில் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் கில்ட்டில் இருக்கார். அதேமாரி நீங்கள் வைரஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரைட் ஸ்டைலில் இருக்கார். அதேமாரி சைலன்சர் பார்த்தீங்கன்னா அவரும் ப்ரைட் ஸ்டைலில் தான் இருக்கார். ஸோ இந்த 4 பேரையும் எப்படி விஜய் வந்து ஒரு லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜை கொண்டு வந்தார், அதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட கதையே. ஸோ எப்படி கொண்டு வந்தார்? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த 5 பேரையும் வச்சு அவங்க என்னென்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் சூப்பராக காமிச்சிருப்பார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைரஸ் வந்துட்டு ஒரு வெல்கம் மீட்டிங் கொடுப்பார் பார்த்தீங்களா. ஸோ வைரஸை கிளியராக காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ப்ரைட் ஸ்டைலில் இருப்பார். இந்த காலேஜ் வந்து ரொம்ப நம்பர் 1ல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அதாவது ஒரு ஜெயிக்கணும்னா இன்னும் ஒருத்தனை தள்ளி விட்டு தான் வரணும். லைஃப் இஸ் அ ரேஸ். லைஃப் இஸ் a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரைட் ஸ்டேட்லேயே இருப்பார். அப்படியே நீங்கள் செந்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்களேன், செந்தில் ஒரு டைலாக் சூப்பராக சொல்லியிருப்பார். அதாவது தான் ஃபியர் அண்ட் கில்ட் ஸ்டேஜில் இருக்குன்றத ஒரு டைலாக் மூலமாக சொல்லியிருப்பேன். என்னன்னா, என்னடா ஆரம்பத்திலே முட்டைன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். முதல் நாளே முட்டைங்கிறாரு. அப்படியே நீங்கள் வெங்கட் கேரக்டர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் ஹீ இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். நான் சொன்ன ஒரு எமோஷன் ஸ்டேட். அதேமாரி நீங்கள் அப்படியே சைலன்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வைரஸ் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மூஞ்சை பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் சைலன்சரும் ப்ரைட் ஸ்டேட்டில் தான் இருக்காரு, வைரஸும் ப்ரைட் ஸ்டேட்டில் தான் இருக்காரு. விச் மீன்ஸ் லைக் அட்ராக்ட்ஸ் லைக், எனர்ஜி அட்ராக்ட்ஸ் எனர்ஜி. வாங்குவீங்களா? குட். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் நம்மளோட ஹீரோ பாரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், சில் காய், ரொம்பவே சில்லாக இருப்பார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸில் இருப்பார். அதேமாரி இன்ஜினியரிங் லவ்னால பார்த்தீங்கன்னா யாருமே டவுட் கேட்டுருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க். பட் பாரியம் மட்டும் தான் சப்ஜெக்ட் மேலே இருக்கிற லவ்னால ஹி ஹேஸ் சம் டவுட். ஏன் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பார் உடனே. அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து ப்ரைட் சைடில் இருந்தார்ல, ஸோ அவர் ப்ரைடே அட்டாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவார். நீங்கள் அந்த சீன்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ப்ரைடு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார் ஸ்பேஸ்ல பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. ஸோ பாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் லவ் ஸ்டேட்டில் இருக்கார்ல இன்ஜினியரிங் மேலே. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ப்ராஜெக்டை திருப்பி எடுத்து செய்யலாம்னு நினைப்பார். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜீவா ஃபேரில் இருக்கிறான்றது விஷயம் பாரிக்கு தெரியும். சொல்லியிருப்பேன் எனக்கு குஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. அவன் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கீழே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வேண்டாத வேலை. அவன் ப்ராஜெக்டை நாம பண்ணா நம்ம ப்ராஜெக்டை யார் பண்றது? ஏற்கனவே டெஸ்ட், வைவா, குஸ்ன்னு எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 42 எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே பாரி வந்துட்டு செந்தில அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவார். அப்போ தான் இந்த ஒரு அழகான விஷயத்த சொல்லுவார், ஆல் இஸ் வெல். அப்போனா அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். குடு, நெஞ்சில் வச்சுக்கோ, சொல்லு ஆல் இஸ் வெல், 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 ஆல் இஸ் வெல். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட
செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டார். பட் வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அட்மையர் ஆகிருப்பார். அதனால ஹோப்பே இல்லாமல் இருந்திருப்பார். பட் பாரியை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம். தைரியம் ஒன்று வரும். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை செஞ்ச கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கும். ஸோ சூசைட் பண்ணிக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாரியால் தாங்க முடியாது. ஸோ உடனே பாரி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கேரக்டர்கிட்ட சொல்லும், இந்தமாரி சார் அவனை ப்ரெஷர் போட்டு நீங்கள் படிக்க வச்சிட்டிங்க, உங்களோட ப்ரைட்னால அவன் சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த இடத்துல வைரஸ் அவனோட ப்ரைட் அஃபெக்ட் ஆனதுனால இந்த காலேஜை நான் நம்பர் 1 கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த ஒரு ப்ரைட் ஸ்டேட்டில் தான் இருந்துப்பாரே தவிர மேலே வந்திருக்கவே மாட்டார். உடனே விஜயும் அதை பார்த்து கலாய்ச்சிருப்பார். என்ன சார் 1க்கு போகிறது கூட சார் நம்பர் 1 அப்படின்றது ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பார். இங்க பிரஷர் ஏற்பட்டதுனால அவன் செத்துறான்னு சொல்றாங்க. அதே 4 வருஷம் இங்க பிரஷர் இருந்துச்சு. அது யாருக்கா தெரியுமா சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா பன்னீர்செல்வ சூசைடுக்கு நான் தான் காரணம் சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்டால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்களே பொறுப்பா? லைஃப்ல 1008 பிரஷர் இருக்கும். எல்லாத்துக்கும் பழி தூக்கி மொத்தம் மேல போடுவீங்களா? சார் நான் உங்களை தப்பு சொல்ல சார், இந்த சிஸ்டம் தான் சார் தப்புன்னு சொல்றேன். சார் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூசைடில் இந்தியா தான் சார் நம்பர் 1. ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். சார் இங்கே நோயிலையோ விபத்துலையோ சாகிற ஸ்டூடெண்ட்ஸை விட தற்கொலையில் சாகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் ஜாஸ்தி. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலை இல்லை. This is one of the finest colleges in this country. 32 வருஷமா இதை நடத்திட்டு வரேன். 28வது பொசிஷன்ல இருந்த நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். சார் என்ன சார் நம்பர் 1? என்ன நம்பர் 1? 1க்கு போகிறது கூட தான் நம்பர் 1. சாரி சார். ஸோ அப்புறம் போய் அவர் கிளாஸில் போய் லெசன் எடுக்க சொல்லுவார். அப்போ கிளாஸ் லெசன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸே திருத்த நினைப்பார். கிளாஸே எல்லாரும் ஒரு அக்செப்டன்ஸ் லவ் ஸ்டேஜுக்கு வர நினைப்பார். பட் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா செந்தில் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போவான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு இருக்கிற ஃபியரை பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபியர் அண்ட் கில்ட்டை போட்டு தள்ளிக்கினே இருப்பாங்க. உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணு, நீ இது பண்ணு, நீ தான் ஒரு பிள்ளை இது படிச்சான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபியர் அண்ட் கில்ட்டை அவன் உள்ள தெளிச்சுக்கினே இருப்பாங்க. அந்த சீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 28 வயசு ஆகுது. 100 செகண்ட்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேட்கறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்புறம் அதேமாரி வெங்கட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதேமாரி அவரும் அந்த கிரீஃப் அண்ட் ஹோப்லெஸ்ல இருக்கிறதுன்றத அவர் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏய் இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94 இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் அந்த ஒரு கில்ட் அண்ட் ஃபியர் செந்திலுக்கு வந்து அதிகமாகிடும். ஸோ அதான் என்ன பண்ணுவார், நம்ம பாரி விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் பாரி அந்த இடத்துலையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். நீ வந்து இன்ஜினியரிங் லவ் பண்ணி படிக்கணும், அக்செப்டன்ஸ் ஆகணும்னு சொல்லுவார். பட் காமெடியா இருக்குல்ல? டே செந்தில், நாம படிக்கணும் தான், பாஸ் ஆகணும் தான். அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. எந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு? பாரி ஆனந்தா சுவாமிஜியா? நான் மெசேஜ் சொல்றியா? செந்தில் டென்ஷன் ஆகாதடா, நம்மளாம் கண்டிப்பா பாஸ் ஆகும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்தா இந்த திரும்ப இதுக்குள்ள போடு. செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடாம இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி சைலன்சர் கூட போயிடுவார். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சைலன்சர் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நம்ம நல்லா காமிப்பாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரைட் சைடில் இருக்கிறதுனால மற்றவன் நல்லா கிரேட் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக மற்றவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இது உடனே விஜய் பார்த்துருவார். இப்போ விஜய் வந்து என்ன ட்ரை பண்ணுவார், இப்போ பாரி வந்து என்ன ட்ரை பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த ப்ரைட் ஸ்டேட்டு மோசமான ஸ்டேட்னு ரியலைஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்க வேண்டிய ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதி கொடுத்துருவார். ஸோ அதையுமே அந்த சைலன்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்து தப்பாக தான் படிக்கும். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த சைலன்ஸர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைடு இன்னும் கொஞ்சம் தான் பூஸ்ட் ஆகிடுமே தவிர அந்த ப்ரைட் ஸ்டேட் விட்டு வெளியே வந்துருக்க மாட்டார். நீ அந்த சீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாரியை சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து நீ வந்து அந்த இதுவை லவ் பண்ணி படிக்கணும்டா, குருட்டுமான பாடம் பண்ணக்கூடாதா ஒரு ப்ரைடுக்காக அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த இடத்துல ப்ரைடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி செப்டம்பர் 5 நான் உங்களை எங்கே இருப்பேன்னு பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். மக் அடிச்சா என்ன ஆகணும், செந்திலுக்கு ஒரு டெமோ காட்டணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், சயின்ஸ் என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கூட
என்கிட்ட இந்த ஒரு கார் இருக்குது, என்கிட்ட இந்த ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ஸ்டேட்டில் தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு பிரேக்கிங்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா செந்தில் அவர் இன்னும் பேர் கில்ட்டு தான் இருக்கார், இன்னும் மாறவில்லை. அதேமாரி வெங்கட்டும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கார், வைரஸும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா வெங்கட் ஹோப்லெஸ்ஸான கேரக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருப்பார். அதேமாரி செந்தில் who studied the subject in the form of guilt and fear, அவர் லாஸ்ட்டுக்கு செகண்ட் இருப்பார். அதேமாரி வைரஸ் the person who studied in the form of pride செகண்டில் இருப்பார். பட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா the person who studied in the form of love and acceptance பஞ்சவன் பாரிவேந்தன் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார். போடு கூஸ் பம்ப்ஸு. பாரி இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும், லோவர் எமோஷனல் ஸ்டேட்டோட ஹையர் எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்தால் தான் யூ வில் கெட் மேக்ஸிமம் ரிசல்ட். ஸோ இப்போது இந்த சீனையே நமக்கு எமோஷ்னலாக விளக்குறதுக்காக டேரக்டர் இங்கேயும் ஒரு சீனை வச்சுருப்பார். என்ன சீனுன்னு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்துட்டு வெங்கட் கேட்பார், நீ என்னப்பா நீ ஃபஸ்ட்டு வந்துட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்பார். நீ எல்லாம் நல்லா வைரஸ் பக்கத்துல ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட எங்களை தான் முட்டா பசங்க மூளையில் தூக்கி போட்டானுங்க. அந்த இடத்துல பாரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டேய் உனக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், ஆனால் அதை விட்டுட்டு இன்ஜினியரிங் படிக்கிற, ஒரு ஃபியர் அண்ட் ஹோப்லெஸ் ஸ்டேட்டில் படிக்கிற, அப்போ இப்போ ஒரு நாளே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு கேட்பார். ஷார் லவ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபியை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது மெஷினை. உடனே இந்த இடத்துல செந்தில் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு ஒரு கேள்வி உள்ள வைப்பார். ஏன்பா எனக்கும் இன்ஜினியரிங்னா என்னோட பொண்டாட்டி மாதிரி தான், எனக்கும் இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஏன்பா நான் மார்க் எடுக்க மாட்டேன்னு கேட்பாரு. லவ்வர் என் ஒய்ஃப் ரெண்டும் இன்ஜினியரிங் தான், ஆனால் நான் ஏன் லாஸ்ட் வரேன் சொல்ற. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாரி சொல்வார். டேய் நீ பயத்தில் இருக்கிறடா, யூ ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் ஃபியர். இப்போ என்ன நடக்கும், இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி சுற்றினுங்கிற. ஸோ அதால் நீ எப்போ பயத்தை மறந்து விட்டுட்டு அக்செப்டன்ஸ் லவ்வில் படிக்கிறியோ அப்போ தான் நீ மேலே வருவேன் அப்பயும் செந்தில்கிட்ட சொல்லுவார். அப்பயும் அந்த செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டான். ஏன்னா நீ சரியான கோழடா, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பயந்தாங்க. பார் கையில கழுத்துல எத்தனை கயிறு பார், ஒன்னு எக்ஸாமுக்கு, ஒன்னு உங்க அக்கா கல்யாணத்துக்கு, ஒன்னு வேலைக்கு. ஏண்டா இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு எப்பறம் நிம்மதியா இருக்க முடியும், எப்படி ஃபோக்கஸ்டா படிக்க முடியும்? ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் கேரக்டரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே நீங்கள் பார்க்க முடியும். செந்தில் கேரக்டர் வந்து வைரஸ் வீட்டில் போய் ஒன்று கடிச்சிடுவான். ஸோ அதால் வந்து அவனுக்கு ஏதோ டிஸ்மிஸ் லெட்டரோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ள அந்த ஒரு ஃபியரு கில்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ அந்த எமோஷன்லாம் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாவ போயிடுவான், சூசைட் பண்ணிடுவான். உங்கள் மகன் சேவற்கொடி செந்தில் இந்த கல்லூரியை விட்டு நீக்கப்படுகிறார். Come on, type. Go ahead. சார் எங்க அப்பா செத்துருவார் சார். என்னுடைய இந்த முடிவே இறுதியானது. சூசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கோமாவில் இருப்பான். அதுக்கப்புறம் விஜய்லாம் வந்து அவர் லவ் மூலியமாக அவர் எழுப்பி விட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் எழுப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டாக காமாக அக்செப்டன்ஸில் இருப்பார். அந்த ஒரு நீங்கள் ஃபேஸ்லேயே பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஃபேஸ் முன்னாடி எந்த சீன்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதேமாரி வைரஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவரோட ப்ரைடுனால அவரோட பையனே இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்குள்ளே வந்திருப்பார். அவங்க பொண்ணு அப்போ தான் சொல்லியிருக்கோம், இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன், என் பையன் வந்து செத்துட்டான். ஸோ அப்போ தான் அவர் ப்ரைட்னால நம்ம பையனே இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கே வந்திருப்பார். ஸோ அதே கட் பண்ணி நம்ம சீனில் பார்த்தீங்கன்னா செந்தில் இருப்பார். ஸோ செந்தில் வந்து ஒரு எக்ஸாம் டஃப்பான எக்ஸாம்னால பாரியும் வெங்கட்டும் வந்து அந்த கொஸ்டின் திருடி வந்து தருவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா செந்தில் அவர் அக்செப்டன்ஸ் அண்ட் லவ் ஸ்டேஜுக்கு வந்ததை கிளியராக காமிச்சிருப்பாங்க.
ஸோ அவ்வளோ நாள் ரொம்பவே பயந்து படிச்சு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் அவர் எடுத்து இப்படி கசக்கி தூக்கி பின்னாடி போட்டு, என்னடா நீங்களே இப்படி பண்ணுறீங்களேடா, அது எக்ஸாம் நான் பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி எனக்கு அவ்வளோ இல்லைடா, நான் லவ் பண்ணி படிக்க போகிறேன்டா அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு, அதாவது இந்த ஃபியர் ஸ்டேஜ்லேருந்து ட்ரான்சென்ட் ஆகி ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் லவ் ஸ்டேஜுக்கு வந்திருப்பார். யூ கேன் see that in his face. வேணாண்டா, நானே படிச்சு எழுதிக்கிறேன், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் கண்டுபிடிச்சிருவாரு. வைரஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரியை டிஸ்மிஸ் பண்ணுவார். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஒன்ஸ் வைரஸுக்கு வந்துட்டு அந்த பேர குழந்தைய பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த ப்ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்சென்ட் ஆகி தே ஃபால் இன் டு த லவ், அப்படியே ஒரு லவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவார் அந்த பேர குழந்தைய கையில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ப்ரைடு ஸ்டேட்லேருந்து வெளியே வந்துட்டான்றதுக்காக ஒரு டைலாகே வச்சுருப்பாங்க, ஒரு நீ இன்ஜினியரிங் ஆகணும்டா, நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லவ்வில் சொல்லியிருப்பாரு. ஃபுட்பால் பிளேயர் ஆக போறேடா, ஆகடா, உன் மனசுக்கு என்னவா ஆகணும்னு தோணுதோ அப்படியே ஆகடா தக்கம். ஸோ இப்போ வந்து செந்தில் அவரும் அக்செப்டன்ஸ் லவ்வுக்கு வந்துட்டாரு. அதேமாரி வைரஸ் அவரும் அவர் ப்ரைட் சைடில் விட்டு லவ்வுக்கு வந்துட்டார். இன்னும் பாக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மடையன் வெங்கட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனல் இன்டர்வியூ வந்துடும். ஸோ அந்த இன்டர்வியூ சீனில் பார்த்தீங்கன்னா ஜீவாவை இன்னும் கொஞ்சம் கிளியராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் நீங்கள் பாருங்கள், அவர் ஃபியரில் இல்லை, அக்செப்டேஷனில் வந்துட்டார் அப்படின்றதுக்காக அவர் கயிறுலாம் கழட்டி டஸ்ட்பினில் போடுவார். டஸ்ட்பினில் போட்டு வெங்கட்டையும் அந்த இடத்துல ரியலைஸ் பண்ண வைப்பார். என்ன ரியலைஸ் பண்ண வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்டையும் போய் ஃபோட்டோகிராஃபியை பர்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உள்ளே இருக்கிற அந்த லவ், அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபி இருக்கிற லவ்வை தூண்டுவார். அதேமாரி அவரை போய் அந்த ஒரு கில்ட்டு, அந்த அப்பத்தி, அந்த ஃபியர் எமோஷனையும் போய் ஃபேஸ் பண்ண சொல்லுவார் பாரி. போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு, மனசு விட்டு பேசி புரியவை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் வந்து தைரியமாக இவ்வளோ நாள் 25 வருஷமாக அடக்கி வச்சிருந்த அந்த ஒரு ஃபியர், கில்ட்டு, ஹோப்லெஸ்ஸான ஸ்டேட்டை அவங்க அப்பா கிட்ட கொட்டுறதுக்கு போய் எதில் நிற்பார். நின்றுட்டு இந்தமாரி சொல்லுவார் தைரியமாக, நான் வந்துட்டு என்னோட ஃபோட்டோகிராஃபி நான் பர்சீவ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இன்னும் கொஞ்சம் அவர் அந்த ஈகோவாக பூஸ்ட் பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் கில்ட்டை போடுவார். டே அந்த பையன் அப்படி போய்டுவான்டா, அவன் அவ்வளோ சம்பாதிப்பான், இவ்வளோ சம்பாதிப்பான் அப்படி சொல்லுவார். பட் அந்த இடத்துல வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே லவ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அவங்களாம் நீ இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏய், உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? நான் போகலப்பா. ஏன்? நான் இன்ஜினியராக விரும்பலப்பா. கொஞ்சம் பரதேசி, கண்டதையும் பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காடா. எனக்கு இன்ஜினியரிங் வரமாட்டேங்குதுப்பா. அப்படியே ஆனாலும் மட்டமான இன்ஜினியர் தான் அவன். பாரியோட சிம்பிள் பிலீஃப், உனக்கு பிடிச்ச வேலையை செய், அப்ப வேலையா இருக்காது, சந்தோஷமா இருக்குங்கிறாப்பா. அந்த அந்த காட்டுக்குள்ள போய் நீ என்ன தர சம்பாதிப்ப? ஸ்டைஃபன் கம்மியா தான் இருக்கும், ஆனா கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும்பா. டேய், இன்னும் 5 வருஷத்துல உன் கூட படிச்சவங்களா சொந்த வீடு காருன்னு செட்டில் ஆயிடுவானுங்கடா. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் சந்தோஷப்படுவேன்ப்பா. நான் இன்ஜினியர் ஆனாதான்ப்பா லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவேன். டேய், ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும்டா. உங்க பையன் பெரிய இன்ஜினியரா வருவான்னு எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஐஇசியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்க பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க எல்லாம் என்னடா நினைப்பாங்க? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் என் ரூம்க்கு ஏசி வாங்கி போடலப்பா. என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது அவர்லப்பா. சின்ன வயசுல என்ன தோலை தூக்கி வச்சுக்கிட்டு ஜோலாம் சுத்தி காமிச்சது அவர்லப்பா. அதெல்லாம் பண்ணது நீங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதப்பா எனக்கு முக்கியம். ஸோ இதை கேட்டால் இவர் அந்த அப்பா கேட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார். ஸோ அப்படி டென்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் வந்துட்டு விடவே மாட்டார். வெங்கட் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு, அதாவது அவர் எவ்வளோ சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்டன்ஸ் ப்ளஸ் லவ்வில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபியில் எவ்வளோ லவ் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உணர்த்துவார். அதேமாரி அவங்க அப்பா அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறதையும் அந்த லவ் எனர்ஜி மூலயமா அவங்க அப்பாவுக்கு போய் செலுத்துவார். ஸோ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு கில்ட்டு, ஆங்கர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஒரு லவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க அவர் லவ் ஸ்டேட்டு தான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு லவ் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீன் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எழுந்து நடந்து அந்த லேப்டாப் மூடி வச்சுட்டு ஒரு கேமரா எவ்வளோ வேலை பார்க்கும் கேட்பாரு பாருங்க. ஏதாவது படம் பார்த்துட்டு வரியா? டயலாக் அடிக்கிறியா? ஐயோ,
கோபப்படாதீங்க. அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கான். அப்புறம் அந்த செந்தில் மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்க போறான். நான் எதுவுமே பேசக்கூடாதுல? எதுவும் பேசல, ஒன்னும் பேசல. நான் ஏதாவது பேசுறேன் சார் மாடியில இருந்து எகிரி குச்சிடுவாரு. இல்லப்பா, நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேப்பா, ப்ராமிஸ். அப்பா இங்க பாருங்கப்பா, பாரு உங்க போட்டோ என் பர்ஸ்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னைக்காச்சும் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த போட்டோ எடுத்து பாரு. உன் டெட் பாடியை பார்த்தா அவங்க முகத்துல இருக்க சிரிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாப்பா. அப்பா நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கப்பா. தற்கொலை எல்லாம் பண்ணிக்குவேன் பயமுறுத்த வரல. அப்பா நான் போட்டோகிராஃபர் ஆகிறதுனால என்னப்பா இட போகுது? சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி. வர பணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சட்டையும் அம்மாக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா கூட என் மனசுக்கு நிறைவா இருக்கும்பா. நான் எப்பவும் நீங்க சொல்றபடி தானேப்பா நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என் மனசு சொல்றபடி நடந்துக்க விடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ்ப்பா. நான் இதை திருப்பி கொடுத்துட்றேன். வெங்கட், ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா என்ன விலை ஆகும்? இதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடலாம். வேலை பணம் ஆகும்னாலும் தந்துடுறேன். போப்பா, பிடிச்ச வேலையை செய். செக் ஆஃப் த பர்ஃபெக்ட் சீன் தான் எப்பா. ஸோ ஒரு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டான், லவ் ப்ளஸ் அக்செப்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு இருந்த இவ்வளோ வருஷமாக இருந்த அந்த கில்ட் அண்ட் ஃபியர் எல்லாத்தையும் அவங்க அப்பா முன்னாடி ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான். அவங்க அப்பா லவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு, இவனும் லவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அப்படியே நீங்கள் ஜீவா பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த இன்டர்வியூக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸில் தான் இருப்பார். நீங்கள் இந்த இன்டர்வியூவில் எனக்கு வேலை கிடைக்கனாலும் பரவாயில்ல சார், எனக்கு என் திறமைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆத்தென்டிக்காக ரொம்பவே எக்ஸ்பிரசிவாக கரெக்டாக நடந்துப்பார். சார் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். எங்கேயோ எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை செஞ்சு எப்படியும் மேலே வந்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு சார். ஸோ அதேமாதிரி ஜீவா பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஃபியர்ன்ற ஸ்டேட் அவர் லைஃப் ரொம்பவே ஃபக்கப் பண்ணிச்சு. ஸோ இந்த வேலை நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்லாம் இருக்கேன் அப்படின்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்பவே செந்தில் கேரக்டர் மூலிமா சொல்லியிருப்பார். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா செந்திலுக்கும் வேலை கிடச்சிருக்கும். நீ எங்கே இருந்துப்பா வந்த சார்? சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணலாமா? தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனல் சீன், செந்தில் இங்கே எதில் நிற்பார், வெங்கட் எதில் நிற்பார், அப்படியே ரெண்டு பேரையுமே கட்டி பிடிப்பார். விச் ஷோஸ் தட் விஜய் லவ் ப்ளஸ் அக்செப்ட் இதில் இருந்தார். இப்போது செந்திலையும் சரி வெங்கட்டையும் சரி அந்த ஒரு லவ் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டார். தலைவா, you are great. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுதான் ஏன் ஃபைனல், அதுதான் ஏன் கிளைமேக்ஸ் அது கிடையாது. பட் அந்த சீனே ஒரு கிளைமேக்ஸான சீன் தான். ஸோ இந்த ஒரு லவ் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார். என்னவா சொல்லியிருப்பார், இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தராத பாரி சொல்லி தந்துட்டான். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஈகோ ஸ்டேட்டில் இருந்தாங்க, எங்களை மனுஷனாக மாற்றினது பாரி தான் அப்படின்றத சொல்லியிருப்பார். மனுஷனாக மாறினது காரணம் ஹி மூவ் டு த ஸ்டேட் ஆஃப் லவ் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். என்ன மாதிரி படம்ல சின்ன வயசில் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். பட் இப்போது வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ரொம்பவே நல்லா இருக்கும் படம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவா வந்து அந்த ஃபியரை நினச்சி ஓடினே இருந்தார். பட் ஒன்ஸ்
உடாய மயிருன்ட்டு அந்த ஃபியரே போய் ஃபேஸ் பண்ணுவார். ஃபியர் ஆஃப் டெத், அந்த ஃபியர் ஆஃப் டெத்தே ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் எக்ஸாம் ஆகுது இதுவாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவார். ஏன்னா நீங்கள் யார் வேணால் பாருங்கள், செத்து போச்சவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏன்னா இருக்கிறதே ஒரு அதிகபட்சமான பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாவு பயம். அந்த சாவு பயம் பார்த்தவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் ஜீவா செந்தில். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் இந்த எமோஷனல் ஸ்டேட்னா என்ன, கான்ஷியஸ்னஸ் லெவல், அவேர்னஸ், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஒரு லோவர் லெவல் ஆஃப் எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு எப்படி மேலே வருது, படத்தில் அவங்க ஈஸியாக காமிச்சிட்டாங்க ப்ரோ மேலே வருது, பட் நாங்கள் எப்படி மேலே வருது? நான் தான் பாரிவேந்தன், நான் தான் உங்களை கூப்பிட்டு லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் இதில் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் வி கோ, இங்கே தான் அந்த லெட்டிங் கோன்ற விஷயமே வருது. ஸோ இந்த லெட்டிங் கோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ், பட் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டில் வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு லோவர் நெகட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபியரில் இருக்கீங்க வைங்களேன், யூ ஆர் இன் த ஃபியர். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஃபஸ்ட் பி அவேர் ஆஃப் த ஃபியர். ஓகே, நம்ம ஒரு ஃபியரான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணுறோம், ஒரு எமோஷனை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற முதல்ல நீங்கள் அவேர் ஆகிருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் த எமோஷன். இது ரொம்பவே முக்கியம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஜட்ஜ் அண்ட் மாரலைஸ் அபவுட் த எமோஷன். இந்த எமோஷன் ஏன் எனக்கு வந்துச்சு, நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுப்பேன், இந்த நேரத்தில் ஏன் இந்த எமோஷன் வருது? டோன்ட் ஜட்ஜ் த எமோஷன் அண்ட் டோன்ட் மாரலைஸ் அபவுட் தட். இந்த எமோஷன் இதால் தான் வந்துச்சு, இதனால தான் வந்துச்சு. ஜஸ்ட் லீவ் இட், அந்த எமோஷன் வரட்டும். அண்ட் தேர்டு விஷயம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், நிறைய பேர் சொதப்படுறது இங்கே தான் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லெட்டிங் கோ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அதாவது வர எமோஷனை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா எமோஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் என் பிம்பிள். ஒரு பிம்பிளை ஒரு 10 நாளைக்கு நீங்கள் விட்டின்னு வைங்களேன், அதுவே காஞ்சி கருவாடாக போயிடும். பட் அதை விட்டு நீங்கள் வந்த பிம்பிளை ஏன் வந்து சொல்லிட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணி நெகத்தால் குத்தி கிழிச்சின்னு வைங்களேன், அது கருப்பாக ஒரு பிளாக் மார்க்காக பெர்மனெண்ட்டாக மாறிடும். அதை நம்ம பண்ண தேவையில்லை. வர எமோஷனை ரெசிஸ்டே பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த எமோஷன் இருக்கும்போது இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க, ஆர் யூ ஃபீலிங் தோஸ் எமோஷன் ஆர் யூ ஆர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் திஸ் எமோஷன்? யூ ஷுட் ஹேவ் டு ஃபீல் தோஸ் எமோஷன். ஸோ அந்த எமோஷன் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, அந்த எமோஷனை வரட்டும். கம் அண்ட் கோ, அந்த எமோஷன் வரட்டும். பிகாஸ் வாட் எவர் யூ ரெசிஸ்ட் இட் வில் பர்சிஸ்ட். ஏன்னா எந்த ஒரு எமோஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஜஸ்ட் 90 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவே வந்துட்டு அதுவே போயிடும். பட் அந்த ஒன்ஸ் அந்த எமோஷன் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது உள்ள ஒரு பார்ட் ஆஃப் த ஊண்டா உள்ளே தங்கியிருக்கும். ஸோ உள்ளே தங்கி 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 நீ ரெசிஸ்ட் பண்ணி தங்கி 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 பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு வெளியே பொங்கி போகும். 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி மூவ் டு த ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் நெகட்டிவ் எமோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் இன் ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸ். 4 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணினாலே போதும், தி எமோஷன் வில் பி கான். சிம்பிள். 4 ஸ்டெப்பு சொல்லவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதில் 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பட் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ ஈஸி. இப்போனே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி தரேனே, என்ன ஒரு எமோஷன் வேணால் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் முன்னாடி போய் ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபியராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கிளாஸ் அதுக்கு முன்னாடி போய் பேச போகிறனால ஃபியராக ஃபீல் பண்ணுவீங்க. வெல், தேர் இஸ் நத்திங் ராங் அபவுட் ஃபீலிங் ஃபியர். அந்த ஃபியர் வரட்டும். அந்த ஃபியர்னால பார்த்தீங்கன்னா உங்கள் கை நடுங்கட்டும், ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாயெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகட்டும், ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அதை எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த எமோஷன் அப்படியே அங்கே இருக்க விடுங்க. நீங்கள் மட்டும் ஜஸ்ட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை நடுக்கும், அந்த வாயில் ட்ரை ஆகுது, அந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே காணாமல் போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எமோஷனை ரெசிஸ்ட் பண்ணல, யூ ஆர் லெட்டிங் த எமோஷன் கோ. ஏன்னா வென் யூ அக்செப்ட் டு லெட் கோ ஆஃப் த எமோஷன், யூ ஆல்ரெடி மூவ் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் வில்லிங்னஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் லவ்வை சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த தேடி எத்தனை பேர் கிளாஸில் இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு அற்புதமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன், லவ்வில் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லவ் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடலாம். திஸ் இஸ் த சிம்பிள் திங். ஏன்னா நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட அவங்களே அந்த விஷயத்தை லெட் கோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செந்தில் பார்த்துட்டு வைங்களேன், செந்தில் வந்து அந்த ஃபியர்னால ஓடினே இருப்பார் தவிர அந்த ஃபியர் எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டார். அம்மாவா இல்லையா? எப்போ அந்த ஃபியர் எமோஷனை ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஹீ சீஸ் த டெத்தை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர்ன்ற எமோஷனையே அவர் ஃபேஸ் பண்ணுவார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாவை பார்த்தவனுக்கு எதை பார்த்தாலும் பயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல, பிகாஸ் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த விஷயமும் ட்ரை பண்ணாமலே இருக்கேன். ஆஸ்க் சிம்பிள் கொஸ்டின், மற்றவங்களை பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, தென் அப்புறம் அப்படி நான் கேட்பேன். அப்புறம் அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோ என்ன அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், தென் அப்புறம் என்ன ஆகும்,
எனக்கு பிடிக்காம போனால் நான் ஒரு மாதிரி தனியாக இருப்பேன். தென் தனியாக இருந்தால் நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவேன் ப்ரோ. தென் டிப்ரெஸ்ஸாக இருந்தால் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது ப்ரோ. தென் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தால் சாப்பாடு எதுவுமே இருக்காது ப்ரோ. எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தால் சம்பாதிக்க முடியாது ப்ரோ. வெல் தென் சம்பாதிக்க முடியாமல் இருந்தால் நோய்வாயப்பட்டு நான் செத்துருவேன் ப்ரோ. கடைசியில் எங்கே வந்து எல்லா பயமும் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் டெத்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த நான் மேலே சொன்ன எல்லா பயமும் இட்ஸ் கம் ஃப்ரம் த ஃபியர் ஆஃப் டெத். ஒன்ஸ் அந்த டெத் ஃபீலிங்கே நீங்கள் லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபியர் இஸ் ஜஸ்ட் அன் இலூஷன், ஒரு இல்லாத விஷயம், ஒரு மாயை. நீங்கள் 4 ரூம்குள்ளே சேஃப்டியாக தான் உட்காந்துருக்கீங்க, மேலே ஃபேன் ஓடுது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பயன்றது ஒரு இல்லாத விஷயம், இட்ஸ் அன் இலூஷன். நம்ம சின்ன வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா ரூம் கதவு திறந்தா அந்த கதவு உள்ள பேய் இருக்குமோ பயந்துனே இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கதவை நம்ம திறக்கவே மாட்டோம். பட் எப்போ அந்த ரூம் கதவை திறந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா அந்த இடத்துல பேயின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதேமாதிரி தான் ஃபியர்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. பட் யூ ஹாவ் டு ஃபேஸ் த திங். அந்த ஃபியரை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் கேரக்டரும் அவர் உள்ளே வச்சுருந்த அந்த ஒரு அப்பத்தி கில்ட்டு அந்த ஃபியர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முன்னாடி போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார், அழுவார். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷன் லெட் கோ பண்ணனால அவரும் லவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அதேமாதிரி அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். சிம்பிள் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்ஷியஸ்னஸ் லெவல் ஆஃப் சார்ட், லைஃப் வில் பி ஸோ சிம்பிள். இந்த ஒரு சார்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வில் பி ஸோ சிம்பிள் ஒன்ஸ் இந்த லெட்டிங் கோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா. ஸோ அடிக்டட். ஸோ ஏன் மோஸ்ட் பீப்புள் அடிக்டட் டு சம்திங்? அடிக்ஷன் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் தியர் நெகட்டிவ் எமோஷன். அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷனை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அதை ஃபேஸ் பண்ண ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு பான் இந்த மாதிரி விஷயம்லாம் அடிக்ட் ஆகிறாங்க. பட் ஒன்ஸ் அந்த எமோஷனை போய் கண்ணு எதில் நின்று ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை லெட் கோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், தென் அந்த எமோஷனுக்கு உங்கள் மேலே பவர்ன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ இந்த அடிக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டடாக தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக டெய்லியும் பண்ணலாம். டெய்லியும் உட்காந்துட்டு உங்களுக்கு இருக்கிற எமோஷன் எல்லாத்தையும் நீங்கள் லெட் கோ பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் டீப்பாக போகணுன்னா இந்த எமோஷன்லாம் எங்கேருந்து வருது? இந்த எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிலீஃப்லேருந்து தான் வரணும். ஸோ யூ ஹேவ் டு ரீப்ரோக்ராம் யுவர் பிலீஃப். அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு. அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ எல்லாம் ஓகே, நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருக்கீங்க, எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன் வரும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், தாட்டில் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா தாட் இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் எமோஷன். என்னால் லிட்டரலாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த நீங்கள் எமோஷனை லெட் கோ பண்ணிட்டு வைங்களேன், அந்த தாட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அந்த ஒரு எமோஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வந்துட்டு பிளா பிளா பிளான்னு வந்துனே இருக்கும். ஒன்ஸ் அந்த எமோஷன் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை லெட் கோ பண்ணணும். ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருக்கீங்க, எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு மூவ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் லவ். எழுந்திருக்கீங்க, ஒரு நெகட்டிவ் எமோஷன் வருது, வா 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 நான் ஒன்று எதுவும் எதிர்க்க போகிறதில்ல, வா. அதே கொஞ்ச நேரத்தில் போயிட்டியா அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கு செய்கிறீங்க, ஒர்க்கை அப்படியே என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி செய்கிறீங்க. ஒர்க்கில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுது, அந்த ஃபெயிலியரே லவ் பண்ணுறீங்க. நல்லா இருக்கே அப்படி அந்த ஃபெயிலியரே லவ் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர் நினச்சி ஒரு ஃபியர் வருது. ஆஹா, குணசேகர் ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஃபியர் இஸ் ஜஸ்ட் அன் இலூஷன். அந்த ஃபியர் வந்து கிரியேட்டட் பை யுவர் ஈகோ. ஸோ அதை நான் நம்பணும் அவசியமே கிடையாது. ஐ ஜஸ்ட் அக்செப்ட், ஓகே ஃபியூச்சர் வந்து எனக்கு நல்லா தான் அமையும், ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணினாலே எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். யூ ஷுட் ஹேவ் டு ஸ்டே இன் த ஸ்டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் லவ். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் யூ வில் பி இன் த ஸ்டேட் ஆஃப் லைக் என்ன ஒரு தோனி மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அதாவது லைஃபோட ஒரு வேவ் கூட நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சைனீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு ட்ரீலாம் நிறையா வளரும். ஸோ இந்த பேம்பு ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பேம்பு ட்ரீ மேலே காற்றடிக்கும் ஃபோர்ஸாக. ஸோ அப்படி ஃபோர்ஸாக காற்றடிக்கும் போது எந்தெந்த பேம்பு ட்ரீலாம் ஸ்டெடியாக நிற்குதோ அந்த பேம்பு ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா காற்று ஃபோர்ஸ் மூலியமாக உடஞ்சிரும். பட் எந்த பேம்பு ட்ரீலாம் அந்த காற்றடிக்கிறத பார்த்து வளைஞ்சி 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 வருதோ அந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா செழிப்பாக ஸ்ட்ராங்காக நீட்டாக வளரும். அதேமாரி தான் நம்மளும். You should have to surf with the life force by doing acceptance. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து டிசம்பர் 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ட்ரூலி
கண்ட்ரோல் யுவர் எமோஷன். தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்தா சரிதான், கரெக்டாக இருந்தால் பட்டா